நாட்டுப்புற கலைகள் என்பவை தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தின் முக்கிய அங்கமாக விளங்குகின்றன. இவை மக்களின் வாழ்வியல், பக்தி, மகிழ்ச்சி மற்றும் சமூக மதிப்புகளை பிரதிபலிக்கும் கலை வடிவங்களாகும். ஆனால் நவீனமயமாக்கல், தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் மாறிவரும் வாழ்க்கை முறைகளால் இந்த கலைகள் படிப்படியாக அழிந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் அழிந்து வரும் சில முக்கிய நாட்டுப்புற கலைகளை பற்றியும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் விவரிக்கிறது. நாட்டுப்புற கலைகள் தமிழ் மக்களின் வரலாறு, பண்பாடு மற்றும் உணர்வுகளை எடுத்துரைக்கும் ஒரு பாலமாகும். இவை கிராமங்களில் பிறந்து மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்தவை. திருவிழாக்கள், விவசாய பணிகள் மற்றும் மத நிகழ்வுகளில் இந்த கலைகள் முக்கிய பங்கு வகித்தன. இவை பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் சமூக ஒற்றுமை, கதை சொல்லல் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திற்கு உதவியாக இருந்தன. தமிழ்நாட்டில் பல நாட்டுப்புற கலைகள் இன்று மறைந்து வருகின்றன. கரகாட்டம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனக் கலைகளில் ஒன்றாகும். மாரியம்மன் வழிபாட்டுடன் தொடர்புடைய இந்த நடனத்தில் கலைஞர்கள் தலையில் மண்குடம் அல்லது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை வைத்து தாளத்திற்கு ஏற்ப நடனம் ஆடுவர். இது உடல் சமநிலை, பயிற்சி மற்றும் பக்தியின் கலவையாகும். வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு என்பது இசை மற்றும் கதை சொல்லல் கலந்த ஒரு கலை வடிவம். வில் வடிவ இசை கருவியை பயன்படுத்தி மகாபாரதம், ராமாயணம் மற்றும் உள்ளூர் புராண கதைகளை பாடுவர். இது மக்களுக்கு பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் வரலாறு மற்றும் மதிப்புகளை பற்றி அறிவூட்டியது. பொய்க்கால் குதிரை ஆட்டம் இது ஒரு வண்ணமயமான நாட்டுப்புற நடனமாகும். கலைஞர்கள் பொய்க்கால் குதிரை உருவத்தை அணிந்து இசை மற்றும் தாளத்திற்கு ஏற்ப நடனமாடுவர். கோவில் திருவிழாக்களில் இந்த கலை முக்கிய இடம் பெற்றிருந்தது. காவடி ஆட்டம் முருகன் வழிபாட்டுடன் தொடர்புடைய இந்த நடனத்தில் கலைஞர்கள் அலங்கரிக்கப்பட்ட காவடியை தோளில் சுமந்து ஆடுவர். இது உடல் வலிமையையும் பக்தியையும் வெளிப்படுத்தும் ஒரு கலை. தெருக்கூத்து தெருக்கூத்து என்பது திறந்தவெளி நாடக கலை. புராணக் கதைகளை இசை, பாடல் மற்றும் நடனத்துடன் மக்களுக்கு வழங்குவர். இது கிராம மக்களுக்கு பொழுதுபோக்கு மற்றும் கல்வி அறிவை வழங்கியது. நாட்டுப்புற கலைகளின் அழிவிற்கு முக்கிய காரணங்களாக நவீன தொழில்நுட்பம், இணையம், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் ஓடிடி தளங்கள் மக்களின் கவனத்தை மாற்றியுள்ளன. கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்வு இந்த கலைகளின் பயிற்சி மற்றும் நிகழ்ச்சிகளை குறைத்துவிட்டது. இந்த கலைகளை பயிலவும் நிகழ்த்தவும் தேவையான நிதி ஆதரவு இல்லை. நவீன கலைகள் மற்றும் பொழுதுபோக்கு முறைகளை நோக்கி இளைஞர்கள் ஈர்க்கப்படுவதால் பாரம்பரிய கலைகளுக்கு முக்கியத்துவம் குறைகிறது. பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டங்களில் நாட்டுப்புற கலைகளை அறிமுகப்படுத்துதல், இளைஞர்களிடையே ஆர்வத்தை தூண்டுதல் மூலமாக இத்தகைய கலைகளை வளர்க்கலாம். அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் கலைஞர்களுக்கு மானியங்கள், பயிற்சி வசதிகள் மற்றும் நிகழ்ச்சி வாய்ப்புகளை வழங்குதல். கிராம மற்றும் நகர திருவிழாக்களில் இந்த கலைகளுக்கு முக்கிய இடம் அளித்தல். சமூக ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் இந்த கலைகளை பரப்புவதற்கு காணொளிகள் மற்றும் நிகழ்ச்சிகளை பயன்படுத்துதல். நாட்டுப்புற கலைகள் நமது பண்பாட்டின் ஆன்மாவாக விளங்குகின்றன. இவை நமது முன்னோர்களின் வாழ்க்கை முறை, நம்பிக்கைகள் மற்றும் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கின்றன. இந்த கலைகளை பாதுகாக்க அரசு, கலைஞர்கள் மற்றும் மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். இளைய தலைமுறையினர் இந்த கலைகளை கற்று அவற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தினால் நமது பாரம்பரியத்தின் இந்த அழகிய அம்சங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும். நாட்டுப்புற கலைகளை மீட்டெடுப்பது நமது கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதற்கு ஒரு முக்கியப்படியாக இருக்கும்.